இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கு என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. அது கொலையும் இல்ல, கலையும் இல்ல, மருத்துவ துறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி. It is a medical miracle. நம்ம மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக டிரான்ஸ்பிளான்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்னி, லிவரில் ஆரம்பித்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்குமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் தமிழகத்தில் கை மாற்று அறுவை சிகிச்சை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருந்தாங்க. அந்த வரிசையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரெயின் பிரிட்ஜ் நிறுவனம் தலை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே நமக்கு குழப்பமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம மனசில் நிறைய சந்தேகங்கள் வரும் இல்லையா? அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுற மாதிரி பிரெயின் பிரிட்ஜ் நிறுவனம் 8 நிமிஷம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் 2 மனிதர்கள் படுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து டோனர், இன்னொருத்தர் வந்து ரிசீவர். டோனரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரெயின் டெட்டான பர்சன். இந்த பக்கம் ரிசீவரை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும், பட் பாடி பார்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கும். அதனால ரிசீவருடைய தலையை எடுத்து டோனருடைய உடம்புல பொருத்த போகிறாங்க. கேட்க ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் தான். சரிப்பா, இந்த ஆப்ரேஷனை யார் தான் பண்ண போறா? இது ரொம்ப ரிஸ்கான ஆப்ரேஷன் வேறையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேரோட தலைக்கு மேலே அப்படியே பார்த்தோன்னா 2 ரோபோ இருக்கு. அதுவும் சாதாரண ரோபோ கிடையாது. ஒரு ரோபோக்கும் 6 கைகள் இருக்கு. ஸோ 6 கைகள் கொண்ட 2 சர்ஜிக்கல் ரோபோ தான் இந்த ஆப்ரேஷனை பண்ண போகுது. 2 ரோபோ தான் சர்ஜரி பண்ண போகுது அப்படின்றது கேட்கவே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு இல்லையா? இதை தாண்டி இந்த சர்ஜரி எப்படி நடக்க போகுதுன்ற ப்ரொசீஜரை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப வியப்பாகவே சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவி பார்க்குற மாதிரி தாங்க இருக்கு. முதல்ல இந்த 2 பேருக்கும் அனஸ்தீஷியா கொடுத்து அவங்க உடம்ப 5 டிகிரி செல்சியஸில் வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் 2 ரோபோவும் ஒரே சமயத்தில் அந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி முடிப்பாங்களாம். அதே மாதிரி ரிசீவருடைய தலையை வெட்டி எடுத்ததும் முதல்ல அந்த தலையில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா கொஞ்ச நேரம் தலையை வெளியே எடுத்ததுமே அந்த பிளட் கிளாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனை ஆகும்னு அந்த ஹெட்டில் இருக்க பிளட் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் டோனருடைய உடம்புல ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். இது வரைக்கும் கேட்டப்பே ரொம்ப பயமாக இருக்கு இல்லையா? இதை தாண்டி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெரிய ப்ரொசீஜரே. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள்லேருந்து, டிஷ்யூஸ்லேருந்து, மசில்லேருந்து, முக்கியமாக இந்த ஸ்பைனல் கார்டு எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். பேட்ச் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான், மொத்தமாக இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா ஒர்க்குமே வேஸ்ட்டாக போயிடும். இந்த சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதை ஏஐ மூலியமாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதும் 4 வாரத்துக்கு அந்த பேஷண்ட் கோமாவில் வச்சு ஐசியூவில் வச்சு மானிட்டர் பண்ணி உண்மையிலேயே பிரெயின் கொடுக்குற கமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக எல்லா ஆர்கனுக்கும் போகுதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. இப்படி 4 வாரம் ஐசியூவில் வச்சு ப்ராப்பராக மானிட்டர் பண்ணி முடித்ததும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் தெரப்பி கொடுப்பாங்களாம். இந்த ஆப்ரேஷன் பொதுவாக பேரலைஸ்டான பர்சன், இல்லை ஸ்டேஜ் 4 கேன்சரில் இருக்கவங்க, தீவிரமான நரம்பியல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்பவே உதவும்னு சொல்கிறாங்க. இந்த முயற்சி ஒருவேளை சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவத்துறையில் இது மிகப்பெரிய சாதனையாக தான் இருக்கும். இந்த முயற்சி நிஜமாவே வெற்றி பெறுதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.